கவர்மெண்ட்லேருந்து இப்போ எனக்கு வந்து நான் ஹேண்டிகேப்பாக இருக்கிறேன், நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்கேன். இப்போ கவர்மெண்ட்லேருந்து வண்டி கொடுத்ததுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. வண்டி போகிறதுக்கு வரதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்கன்னா? ஆமாம், ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. யார் கொடுத்துருக்காங்க? இது நமக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட். உங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷம்னா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஓகே தேங்க்ஸ். இது யாராவது வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் ஏதாவது தனியாக யாராவது காசு கேட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா? பண்ணலைங்க, எந்த தொந்தரவும் பண்ணலைங்க. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வந்துட்டு நாங்கள் மனு கொடுத்துருந்தோம், இதில் அட்டன் பண்ணோம், ஒரு 2 இதில் அட்டன் பண்ணோம். அப்புறம் அவங்க இந்த மாதிரி வண்டி வரும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்மளோட ப்ராப்ளத்தை அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. பார்க்கும்போது நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே ஓகே தேங்க்யூ. ஒரே நிமிஷம் வண்டி நிமிஷம். நாமடா அவங்கடா பாப்போமா, ஒளிகட ஒளிகட சாய்ப்போமா, கைகட கைகட கோர்ப்போமா, ஸ்டாலின் குரல் கேட்போமா, ஸ்டாலின் குரல் நமக்காகவே நம்மை காக்கவே, ஸ்டாலின் குரல் எப்பையும் ஒலிக்கும் ஸ்டாலின் குரல், ஸ்டாலின் குரல் நமக்காகவே நம்மை காக்கவே, ஸ்டாலின் குரல் எப்பையும் ஒலிக்கும் ஸ்டாலின் குரல். சந்திர நரியின் சூழ்ச்சி ஆரியனுக்கு தெரியும், இருட்ட கிழக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும், நம்ம கட்டுற வரிப்பணம் எல்லாம் நமக்குத்தானே வரணும், கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும், காவி அடிக்கிற பாவிகளை தாவி ஓட விடும் ஸ்டாலின் குரல், ஒளிய திணிக்கிற ரொட்டிகளை கிழிச்சு தொங்க விடும் ஸ்டாலின் குரல், காலை உணவு திட்டம்னு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல், 1000 ரூபாய் திட்டம்னு மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். நாமடா அவங்கடா பாப்போமா. வண்டி நம்ம முதல்வர் யாருங்க? மு க ஸ்டாலின் எடுத்துட்டு போட்டோம்.